காட். உங்களை பந்தியில் சந்திப்பில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். பரிசுத்தம் சொல்லு, நினைப்பதற்கு மேலாக செய்கிற தேவன், நாம் நினைப்பதற்கு மேலாக செய்கிற தேவன். என்னுடைய ஜெப யாத்திரை தொடங்கி 3 வருஷத்துக்கிட்ட நெருங்க போகிறேன். இந்த 3 வருஷம் என்னுடைய ஜெப யாத்திரை பார்த்தீங்கன்னா அற்புதமாக ஆண்டு வழி நடத்துகிறாங்க சொல்லலாம். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த காசியாபாத்தில் இந்த கடந்த 1 வாரமான அந்த ஊழியங்களை ஆண்டு எந்த அளவுக்கு ஆசீர்வதித்தா நீங்கள் பார்த்தீங்கன்னா சொல்ல முடியாத அளவுக்கான ஒரு ஆசீர்வாதம். நான் எந்த இடத்துல போனேன்னா அவங்களுக்கு பெரிய ஒரு பிரச்சனை, ஒரு பெரிய ஒரு போராட்டம். அந்த குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா அந்த மகன் தினந்தோறும் தண்ணி அடித்துட்டு வரான், தினந்தோறும் மதுபானத்துக்கு அடிமையான ஒரு தம்பி. ஆனால் அந்த 1 வாரம் நான் தங்கியிருக்கிற வேலை அந்த தம்பி அந்த மதுபானத்துக்கு அடிமையில் அதை விட்டு அந்த தினந்தோறும் அங்கே நடந்த ஜெபங்கள் எல்லாம் கூட என்னோட பங்கு கொண்டாப்பில். அதுவும் இல்லாமல் அங்கே இருந்தவங்க என்னை பல இடங்களுக்கு ஜெபத்துக்காக அழைத்து சொன்னாங்க. அது பெரிய ஒரு சந்தோஷம். ஸோ அங்கேருந்து இன்னொரு இடத்துக்கு நான் கடந்து போனேன். ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன் தான். அந்த இடத்துல போனீங்கன்னா ஆண்டோட மகிமை அந்த ஃபங்க்ஷனை இன்னொரு விதத்தில் அது மாற்றிது. ஒரு ஒரு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு ஃபங்க்ஷனாக ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்தார். அந்த ஜெபத்தை முடிக்கும் அந்த மக்கள் கேட்டாங்க, ஐயோ எங்கள் கூட ஒரு நாள் தான் இருக்க மாட்டீங்களா, ஒரு 2 நாள் கூட எங்களோட தங்கிருங்களே. ஸோ அந்த மக்களோட தங்குறதுக்கு ஒரு ஆண்டவர் கிருபை எனக்கு கொடுத்த. ஒரு நாள் தான் தங்கினேன். ஸோ சொன்னேன், நீ வருகிற வேலை கண்டிப்பாக நிச்சயமாக ஒரு 2-3 நாட்கள் பயில நான் தங்குவேன்னு சொல்லிட்டு திரும்பவும் இன்னொரு இடத்துக்கு வந்தேன். அப்புறம் அங்கேருந்து டெல்லி நான் ஒரு ஊழியத்துக்கு போகிறேன். டெல்லியிலேருந்து திரும்பவும் நான் காசிபான்ற இடத்துக்கு வந்தேன். ஸோ இன்னைக்கு இன்னொரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நான் ஊழியத்துக்கு போகிறேன். எதுக்கு நான் சொல்ல வரேன், கர்த்தர் அனுதினமும் என்னை வழி நடத்தி கொண்டே இருக்கார். இரவு பகலன்னு பார்க்காம தினந்தோறும் இந்த ஊழியத்தில் பல கிலோமீட்டர்களை ட்ராவல் பண்ணி பல இடங்களுக்கு செல்றதுக்கு ஆண்டவர் பெரிய ஒரு அற்புதமான வழி நடத்தி கொண்டே இருக்கிறாரு. ஸோ இதெல்லாம் நான் நினச்சி பார்க்கவே இல்லை. ஆண்டவர் இப்படி தான் செய்வார். இந்த ஊழியத்தை இன்றைக்கி நான் இங்கே இருப்பேன், நாளைக்கு அங்கே இருப்பேன், அப்படி இருப்பேன் நான் எதுவுமே எதிர்பார்க்குறதே கிடையாது. ஸோ நினைப்பதற்கு மேலாக என்னை போஷித்து என்னை வழி நடத்துகிற தேவன், அற்புதங்களை செய்கிற தேவன். ஸோ எதுக்கு சொல்ல, நான் போட்டிருக்க ஜாக்கெட் பாருங்களேன், நான் போட்டிருக்க வாட்ச், இது எல்லாமே எனக்கு ஆண்டவர் கொடுத்ததான். என்னுடைய காரியங்களை எதுவுமே சொல்ல முடியாது, இது என்னதுன்னு சொல்ல முடியாது. எனக்கு ஊழியத்தில் ஆண்டவர் கொடுத்தது. ஸோ இன்னைக்கு அது ஆண்டவரோட மகிமை தான். நினைப்பதற்கு மேலாக எனக்கு ஒவ்வொரு நாளும் என்னை போஷித்து வழி நடத்துறது. உங்களை வழி நடத்த மாட்டாரா, உங்களை பாதுகாக்க மாட்டாரா, உங்களுக்கு வழி நடத்த மாட்டாரா. சர்வ வல்லமை உள்ள தேவன் என்று தான் பரிசுத்த வேதம் சொல்லு. நம்முடைய தேவன் சாதாரண தேவனால பரிசுத்த வல்லமையுள்ள தேவன். அவர் ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை அழகாக சொல்லுவார். ஆங்கிலத்தில் சொல்கிற வார்த்தை, குட் பீப்புள் பிரிங் த குட் திங்ஸ். நல்ல குட் பீப்புள், நல்லவர்கள் உங்கள் வாழ்க்கையில் நல்ல விஷயங்களை கொண்டு வருவாங்க. ஆனால் கெட்ட மனிதர்கள் உங்கள் வாழ்க்கையில் கெட்டவைகளை கொண்டு வருவாங்க. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எப்போவுமே நல்ல மனிதர்களை நீங்கள் எப்போவும் நேசிக்கிறவராக இருங்க. ஸோ நல்ல மனிதர்களை ஏற்றுக்கொள்வராக இருங்க. கெட்ட மனிதர் மூலம் உங்கள் வாழ்க்கையில் கெட்டதாக நடக்கும். எது நல்லது எது கெட்டது கூட எனக்கு திரும்பி நம்ம பார்க்க முடியாத அளவுக்கு, நமக்கு டிஃப்ரென்சியேஷன் பார்க்க முடியாத அளவுக்கான பிரச்சனைகள், பாடுகள் நம்ம ஒவ்வொரு நாளும் சந்திச்சு கொண்டே இருக்கிறோம். ஸோ இந்த வேதனைகளை மாற்றுகிற தேவன், ஜீவிக்கிற தேவன் நம்மோட இருக்கிறார். நம்மளை பாதுகாக்கிற தேவன், நம்மளை போஷிக்கிற தேவன், நம்மளை வழி நடத்துகிற தேவன். இன்னும் அந்த ஆண்டரை கொடுத்து எவ்வளோ வேணாலும் சொல்ல முடியும். அந்த அளவுக்கு நம்மளை ஒரு நாளும் என்னை பாதுகாக்கிறது நிச்சயமாக உங்களையும் பாதுகாப்பார், உங்களையும் வழி நடத்துவார். ஸோ எதை குறித்து கலங்காதீங்க, சந்தோஷமாக இருங்க. இந்த ஊழியத்தை பார்த்தீங்கன்னா ஸோ இந்த காசிபத்தில் இன்னும் நான் எவ்வளோ நாட்கள் இப்போ தங்கியிருக்கிறது, நான் எவ்வளோ நாட்கள் தங்கியிருப்பேன்னு தெரில. ஸோ அடுத்த மாதம் வரைக்கும் இந்த இடத்துல நான் தங்கியிருப்பதற்கான வாய்ப்பு எனக்கு இருக்குது. ஏன்னா ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் ஊழிய வாசலை திறந்து தந்துகிட்டே இருக்கிறாரு. ஸோ இந்த உபத்திரங்கள் நாட்கள், பிரச்சனைகள், பாடுகள் எல்லாமே இருக்குது. ஆனால் அதையெல்லாம் தாண்டி ஊழியம் செய்வதற்கான ஒரு கிருபை, ஒரு மேன்மை ஆண்டவர் எனக்கு கொடுத்துருக்காரு. அப்போ என் வாழ்க்கையில் செய்த ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் செய்ய மாட்டார், நிச்சயமாக செய்வார். தொடர்ந்து ஜெபிங்க, தொடர்ந்து ஒவ்வொரு காரியங்களுக்காக ஜெபிங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆண்டவர் நித்தமும் என்னை வழி நடத்துறது, நித்தமாக உங்களையும் வழி நடத்துவார். கலங்காதீங்க. ஆண்டு சொல்கிற, கலங்காத திகையாத நானே உன்னை தேவன். நீ யுத்தம் கர்த்தருடைய. நம்ம எவ்வளோதான் யுத்தங்களை செய்தாலும் அதில் ஒரு தோல்வியை நம்மளால் சந்திக்க முடியும். ஆனால் யுத்தம் ஆண்டருடைய, ஆண்டர் சமூகத்தில் நம்ம கொடுக்க வேலையில் ஆண்டர் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய காரியங்களை செய்வார், ஒரு மாற்றத்தை செய்வார். ஸோ எவ்வளோ பிரச்சனைகள் வரும், எவ்வளோ போராட்டம் வரும், அதெல்லாம் எதிர்த்து கொள்ளணும். சாத்தம் பல நேரங்கள் நம்மளை தள்ளி விடுவதற்கு நம்ம பார்ப்போம். ஒரு நாளும் இழந்து விடவே கூடாது. ஏன்னா நம்முடைய யுத்தம்னு பார்த்தீங்கன்னா மனிதர்களோட கிடையாது. நம்ம யுத்தம் பார்த்தீங்கன்னா இந்த அந்தரங்க வல்லமைகள் இருக்குது, சாத்தானின் வல்லமை, இருளின் ஆதிக்கங்கள். ஸோ இதோட தான் நம்ம யுத்தத்தை செய்து கொண்டே இருக்கிறோம். ஸோ இதோட நம்ம யுத்தங்களை செய்யும் போது இந்த போராட்டங்கள், இந்த பிரச்சனைகள், இந்த பாடுகள் எல்லாம் மாறும். ஸோ எதை குறித்து கலங்காதீங்க. திரும்ப எதை குறித்து கலங்க, நம்ம கூட ஒரு ஆண்டவர் இருக்கார், நம்மளை பாதுகாக்கிற ஆண்டவர் இருக்கிறாரு. நினைப்பதற்கு மேலாக செய்கிற தேவன் ஒருவர் இருக்கார். அவர் நம்மளை பாதுகாப்பார், அவர் நம்மளை வழி நடத்துவார். சேவைகளை சந்திக்கிற தேவன் ஒருவர் இருக்கார். என்னுடைய தேவையை சந்திக்கிற தேவன் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற தேவைகளை சந்திப்பார். ஸோ எதை குறித்து கலங்காதீங்க, எதை குறித்து பயப்படாதீங்க. ஆண்டவர் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியம் செய்வார். இன்றைக்கி ஒரு ஆள் நீங்கள் ஒரு பெரிய ஒரு போராட்டத்தில் நீங்கள் போயிட்டு இருக்கலாம். ஐயோ முடியலையே, இப்படிப்பட்ட பிரச்சனையாக இருக்கேன்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அந்த எதெல்லாத்தையும் அந்த மாற்றுவார், அந்த குழப்பத்தை எல்லாம் மாற்றி ஒரு பெரிய காரியங்களை செய்வார். சந்தோஷமாக இருங்க. ஆண்டவருக்கு எப்போவுமே மகிமை கொடுங்க, மகிமை செலுத்திட்டே இருங்க. மகிமை செலுத்தினால கிருபை பெருக தான் நமக்கு வரப்போகுது. ஆண்டவருக்காக நம்ம இன்னும் அதிகமாக ஓடுகிற பெரிய காரியங்களை செய்ய முடியும். தேசத்துக்காக ஜெபிங்க. தேசத்தில் இருக்கிற ஊழியர்களுக்காக அநேக ஊழியங்கள் நடைபெற்றிருக்கிறாங்க, அநேக போதர்கள் இருக்கிறாங்க. எல்லா காரியங்களுக்காக ஜெபிங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. தொடர்ந்து ஊழியங்களை இன்னும் சிறப்பாக செய்யணும்.
ஆண்டு அடுத்தடுத்த திட்டங்களை கொடுத்துருக்காரு, அடுத்தடுத்த ஊழியங்களை கொடுத்துருக்காரு. அந்த ஊழியத்தை என்னால் முடிந்த அளவுக்கு செய்யணும். என்னுடைய பாதுகாப்பாக ஜெபித்து கொள்ளுங்க. அதே மாதிரி என்னோட இருக்கிற மனிதர்கள் என்னை ஏற்றுக்கொள்கிறார்களா, என்ன அந்த 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 பாதுகாப்பு, அந்த அபிஷேகத்தோடு இருக்கணும். தவறானவர்கள் யாரும் என் வாழ்க்கையில் வந்துடக்கூடாது, எந்த ஒரு தவறான மாதிரியில் என் வாழ்க்கையில் வந்துடக்கூடாது. ஸோ அதனால் ரொம்ப கண்ணுங்கருதுமாக நான் என்னோட ஊழியங்களை செஞ்சுட்ருக்கேன். நிச்சயமாக ஆண்டு என்னுடைய வாழ்க்கையில் செய்த ஆண்டு நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் அதை செய்வார். பிரைஸ் காட். நிறைவில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ இப்போ ஒரு ஊழியத்தை நான் கடந்து போயிட்டுருக்கேன். அந்த ஊழியங்களுக்காக ஜெபிங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. பிரைஸ் காட்.